படம் நல்லா இருக்கு. ஏன்னா ஸ்டோரி மாதிரி இது சீமான்லாம் காமிக்கிறாங்களே என்ன மாதிரி சீமான் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு நாள் கழிச்சு படம் பண்ணிட்டாரு, நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணோம். அவர் கலைத்தெல்லாம் பண்ணிட்டு அது காமிக்கிறாங்க. அது எப்படி அவர் ட்ரைனிங் ஆகி பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை நார்மலாக சும்மா கமர்ஷியல் போகிற மாதிரி? ஷோஸ் பேக் டு சினிமா. குட், நைஸ், நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. பிரதீப் முன்ன இருந்ததோட இதில் எப்படி நடிச்சிருக்காரு? பரவாயில்ல, செம்மையாக நடிச்சிருக்காங்க, நல்லாவும் இருக்கு. சீமான் அவர் நடிச்சிருக்காரு. செம்ம கேரக்டர் அவங்களுக்கு. என்னவா இதில் படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு? படத்தில் அப்பாவா கேரக்டர் நல்லா இருக்கு. நல்லா அவங்க யாரு? யோகி பாபுலாம் வந்து முக்கியத்துவம். அவர் காமெடிக்கு நல்லா இருக்காரு. காமெடி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா படமா? பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. என்ன படம் எப்படின்னா இருக்கு? சூப்பரா நல்லா இருக்கு. காமெடியா இருக்கானா? நல்லா காமெடியா பசங்க. கேரக்டர் எப்படி இருக்கு? சீமா சூப்பரா இருக்கு. இது படம் பார்த்துட்டு ஆதரவா யாராச்சும் செயல்படுவாங்களா இப்போ அவருக்கு? கண்டிப்பா படம் இருக்குமா? உனக்கு பிடிச்சிருந்தா படம்? பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கா? பரவாயில்ல, ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு படம் சூப்பர் ப்ரோ. படம் நல்லா இருந்தது ப்ரோ, ஜாலியாக இருந்தது, கொஞ்சம் லேகியாக இருந்தது, பட் ஃபன்னாக இருந்தது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது? செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது எனக்கு. ஆமாம், பாட்டுலாம் எப்படி? சாங்ஸ்லாம் பாட்டுலாம் அனிருத் பாட்டு செம்மையாக இருந்தது. பாட்டில் ஏதோ காசு சொல்லுவாங்க. படம் மட்டும் கொஞ்சம் லேகியாக இருந்தது, பட் மற்றபடி நல்லா இருந்தது. புரியல. இதுக்கு முன்னாடி வந்த கதை மாதிரி தான் இருக்கு. இல்லை வித்தியாசமாக இருக்கு. ஆமாம், 2040 தான் இந்த 40 அந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. அது எப்படி அது நம்புற மாதிரி இருக்கா? இல்லை, சைனால ஃபுல் படம் இந்தியா எடுத்துருக்காங்க. ஃபுல்லாக இந்தியா மட்டும் தான் காமிக்கிறாங்க. சென்னை அந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. இல்லை வேற எதுவும் ஊர்லாம் காமிக்கல. படம் எப்படி ட்விஸ்ட் அது மாதிரி ஏதாவது? ட்விஸ்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபன் படம், ஃபிக்ஷனல் மூவி, ஜாலியாக போகுது, அவ்வளோதான். ஹீரோயின் வந்து ஆஃப்டா இருக்காங்களா? புரியல. ஹீரோயின் ஆஃப்டா இருக்காங்களா படத்துக்கு? ஹீரோயினா? ஹீரோயின் கரெக்டா இருக்காங்களா படத்துக்கு? இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க படம்? ஓகே, பார்க்கலாம். ஒன்ஸ் பார்க்கலாம். சீமானோட கேரக்டர் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. சீமா இருக்கு. பரவாயில்ல, ஒரு டைம் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. படம் எப்படின்னா இருக்கு? படம் சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் படம். நல்லா இருக்கு ப்ரோ, படம் பார்க்கலாம். என்ன ஏஐ பற்றி சொல்லியிருக்காங்க, நம்ம ஆசையாக பார்க்கலாம் தான். பட் நான் எஸ்ஜே சூர்யாக்காக பார்த்தேன், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. எல்லாம் மீம் சூப்பராக போட்டாங்க அவங்க, சூப்பராக ஆஸ் யூஸ்வல் எஸ்ஜே சூர்யா தான் ஹோல்ட் பண்ணுறாங்க படத்தை. அஃப்கோர்ஸ் அவர் தான் ஃபுல்லாக ஜாலியாக எடுத்துகிட்டு போனாங்க. வந்து ஒரே மாதிரி நடிக்கிற மாதிரி பிரதீப்போட ஆக்டிங் எப்படி ஒரே மாதிரி இருக்கா இல்லை டிஃப்ரெண்டாக இருக்கா? பிரதீப் ஆஸ் யூஸ்வல் அதே மாதிரி தான் இருக்குது, 3 படத்தை நினச்ச மாதிரி தான் இருக்குது. அவரோட கெட்டப் வந்து ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா? இல்லை நோ, அதே என்னது லவ் டுடேல டியூடுன்னு சொல்ல முடியாது, நியூ கான்செப்ட். ஓகே, பரவாயில்ல, பார்க்கலாம். தேங்க்யூ. சூப்பராக இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது. பயங்கரமாக நடிச்சிருக்கு. இவர் அப்பா கேரக்டரா நடிச்சிருக்காரு. அவர் எப்படி செட் ஆகுறாரா? அவருக்கு பக்காவாக செட் ஆகிறாரு ப்ரோ. அவர் தான் கரெக்டாக இருந்துச்சு. இந்த தமிழ் வாய்ஸ்க்கும் இதுக்கும் வேற ஒரு இதில் காமிச்சிட்டு அவரை கலாய்க்கிற மாதிரிலாம் மீம் வருது இல்லையா? இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அது அவங்களுக்கு எப்படி டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குமா? இல்லை கரெக்டாக இருக்கும் ப்ரோ. எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க, கரெக்டாக வச்சுருக்காங்க. இப்போ மீமா பார்க்காம படம் வந்து பார்த்தா புரியுமா? கன்ஃபார்மாக பார்க்கும். படம் பார்த்தா பிடிக்கும். போர் அடிக்காமல் போகிறப்போ செகண்ட் ஹாஃப் மட்டும் லைட்டாக போர் அடிக்குது, ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக போச்சு. லவ் எந்த அளவுக்கு நல்லா காமிச்சிருக்காங்களா? இப்போ லவ் மட்டும் தான் ப்ரோ காமிச்சிக்கிறாரு, ஃபுல்லாக அது மட்டும் தான் காமிச்சிக்கிறாரு. சூப்பராக இருக்குது. முன்னாடி காத்து வாக்கில் 2 காதல் எடுத்துட்டாரு, அதில் ஒரு டிஃப்ரெண்டான லவ் காமிச்சிருந்தாரு 2 பேரோட. இதில் வந்து டிஃப்ரெண்டாக ஏதாவது பண்ணியிருக்காரா? டிஃப்ரெண்ட்டாக ரோபோக்கு மனுஷனுக்கும் லவ் காட்டியிருக்காரு, அது இன்னும் பயங்கரமாக இருக்குது. அது அக்செப்ட் பண்ண முடியுதா இந்த ஜென்ரேஷனால? பண்ண இப்போ முடியுமா எல்லாரும்? அது தெரில ப்ரோ, நம்மளால முடியாது, ஃப்யூச்சரில் பார்ப்போம். நல்லா இருந்தது ப்ரோ. நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது படத்தில்? இதில் லவ் வந்து கரெக்டாக காமிச்சிருக்காங்க. ஓகே தான், நல்லா ஃபன்னாக ஃபுல்லாக நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. காத்து வாக்கில் 2 காதல் அந்த படம் அந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்குமா? ஓகே தான், ஆல் குட் தான். சாங்ஸ்லாம் எப்படி? சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. யாரு நல்லா நடிச்சிருக்காங்க படத்தில்? இப்போ ஆல்வேஸ் எஸ்ஜே தான், அவர் தான் கரெக்டாக. சீமான்லாம் வந்து அவர் வந்து இதுக்கு அவருக்கு வந்து எப்படின்னா இது ஃபுல்லாக ரியலாகவே அவர் ரியல் கேரக்டராகவே இருந்திருக்கு. ஸோ வந்து மாஸ் தான் ஆல்வேஸ். ரியல் கேரக்டர்னா என்ன மாதிரி? எந்த மாதிரினா அவர் வெளியே எப்படி இருக்காரோ அதே மாதிரி இந்த கேரக்டர்லேயும் அதே மாதிரி தான் இருக்காரு. ஸோ ஆல் குட் தான். பிரதீப் வந்து ஆக்சுவலி அதே ஆக்டிங் மாதிரி தான் இருக்கா இல்லை டிஃப்ரெண்டாக ஏதாவது பண்ணியிருக்காரா?
அவரும் ஆஷிஷ்வல் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் வந்து கரெக்டாக கொண்டுருக்காங்க. 4 தான். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது? எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபும் பிடிச்சிருந்து, செகண்ட் ஹாஃபில் அதை கொண்டு வந்து முடிச்ச விதமும் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே தான். ஏதாவது ரெட்ரோ சாங் ஏதாவது யூஸ் பண்ணிருக்காங்களா? பழைய சாங்ஸ் ஏதாவது இருக்கு ப்ரோ. இருக்கு. அனிருத் சாங்கோடது இருக்கு. யாருக்கு வர மாதிரி பண்ணிருக்காங்க? ஜஸ்ட் லவ் ஃபெயிலியர்மா சம்திங் கொண்டு வர மாதிரி சாங் கொண்டு வந்திருக்காங்க. பட் அந்த மூவிக்கு செட் ஆயிருக்கு அந்த சாங், நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. லைக் தான். அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி என்ன கான்செப்டா இருக்கு? டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா படம் இல்ல டிஃபரெண்டா இருக்கா? டிஃப்ரெண்டான டைப் தான். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் நல்லா இருந்துச்சு படம். எப்பயுமே அவர் டஃப் தான். எல்லா கேரக்டர் கொடுத்தாலும் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. காமெடினா நல்லா இருந்துச்சு. அவர் கூட ஓகே தான், பெட்டராக தான் இருக்கு. எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. மூவி இந்த லைஃப்ல இருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு செட் ஆகும். இப்போ இருக்கிறவங்களோட மொபைலை வச்சு எல்லாமே இது பண்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆன்லைன் லவ் பண்றவங்களுக்கு முக்கியம். லவ் டுடே படத்துக்கு இல்ல பீட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு, சொல்ல முடியாது. ஆனா எல்லா யூத்துக்குமே பிடிக்கிற படம் தான், வேற எதுவும் இல்லை. ஓகே. நல்லா இருக்கு. அவங்கள பாக்குறதுக்கே பாதி பேர் படத்துக்கு வந்துருக்காங்க. செட் ஆகிறாங்க கேக்குறீங்க. கன்ஃபார்ம் 100 days தாண்டி ஓடும். விக்னேஷும் பண்ணாலே நல்லா தான் இருக்கும். அடுத்த லெவலுக்கு போறதுக்கு எதுனா நல்லா இருக்கும் படம். பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். ഫസ്റ്റ് ഹാഫ് കുഴപ്പമില്ല, സെക്കൻഡ് ഹാഫ് കൊള്ളാം. മലയാളിയാണ്.